வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். டெல்லி தேர்தலில் நல்லாட்சி வெற்றி பெற்றது. பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். டெல்லி சட்டசபை தேர்தலில் 40 தொகுதிகளில் வெற்றி பெற்று பாஜக ஆட்சியை பிடித்தது. இந்தியா கூட்டணிக்கு மக்கள் சம்மட்டி அடி கொடுத்துள்ளனர். டெல்லி பேரவை தேர்தல் குறித்து கருத்து தெரிவித்தார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. பிரதமர் நரேந்திர மோடியின் வளர்ச்சி அரசியலை டெல்லி மக்கள் தேர்வு செய்துள்ளனர். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கருத்து. ஈரோடு கிழக்கு சட்டசபை தொகுதிக்கான இடைத்தேர்தலில் 1,14,439 வாக்குகள் பெற்று திமுக வேட்பாளர் வி.சி. சந்திரகுமார் வெற்றி. மியான்மரில் மோசடி நிறுவனத்தில் சிக்கிய 13 இந்தியர்களை மீட்டது மியான்மர் அரசாங்கம். இனி விரிவான செய்திகளை காணலாம். டெல்லி தேர்தலில் நல்லாட்சி வெற்றி பெற்றது என்று பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். டெல்லி சட்டமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்ட நிலையில் டெல்லியில் பாஜகவின் வெற்றி உறுதியாகிவிட்டது. 27 ஆண்டுகளுக்கு பிறகு டெல்லியில் பாஜக தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்க உள்ளது. தற்போதைய நிலவரப்படி பாஜக 24 இடங்களில் வெற்றியும் 23 இடங்களில் முன்னிலையும் பெற்றுள்ளது. இதேபோன்று ஆம் ஆத்மி கட்சி 13 இடங்களில் வெற்றியும் 10 இடங்களில் முன்னிலையும் பெற்றுள்ளது. இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பதிவு ஒன்றை பதிவிட்டுள்ளார். அதில் பாஜகவிற்கு கிடைத்த இந்த மகத்தான மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க வெற்றிக்கு என் அன்பான டெல்லி சகோதரிகள் மற்றும் சகோதரர்களுக்கு நான் தலை வணங்குகிறேன் என்றும், இந்த ஆசீர்வாதங்களை பெறுவதில் நாங்கள் பணிவாகவும் பெருமையாகவும் இருக்கிறோம் எனவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். மேலும் டெல்லியின் வளர்ச்சியிலும் மக்களின் ஒட்டுமொத்த வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதிலும் வளர்ந்த பாரதத்தை உருவாக்குவதில் டெல்லிக்கு முக்கிய பங்கு இருப்பதை உறுதி செய்வதிலும் அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வோம் என்பது எங்களின் உத்தரவாதம் எனவும், நாங்கள் இன்னும் தீவிரமாக உழைத்து டெல்லி மக்களுக்கு சேவை செய்வோம் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். டெல்லி சட்டசபை தேர்தலில் 40 தொகுதிகளில் வெற்றி பெற்று பாஜக ஆட்சியை பிடித்துள்ளது. 70 உறுப்பினர்களை கொண்ட டெல்லி சட்டசபைக்கான தேர்தல் கடந்த 5ஆம் தேதி நடைபெற்று முடிந்தது. இந்த தேர்தலில் ஆம் ஆத்மி, காங்கிரஸ் மற்றும் பாஜக என 3 முக்கிய கட்சிகள் மும்முனை போட்டியை ஏற்படுத்தியிருந்தன. ஆம் ஆத்மி வெற்றி பெற்றால் அது ஹாட்ரிக் வெற்றியாக இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து வாக்கு எண்ணிக்கை இன்று காலை 8 மணியளவில் தொடங்கியது. தொடக்கம் முதலே பாஜக பல்வேறு இடங்களில் முன்னிலை பெற்றது. ஆம் ஆத்மி கட்சி பின்னடைவை சந்தித்தது. இது அக்கட்சியினருக்கு பலத்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்நிலையில் டெல்லி சட்டசபை தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கையில் 4:30 மணியளவில் வெளியான தகவலின்படி பாஜக 40 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. 8 இடங்களில் முன்னிலையில் உள்ளது. இதனைத் தொடர்ந்து கட்சியின் நிர்வாகிகள், தொண்டர்கள் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகளை வழங்கியும் ஆடிப்பாடி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்தியா கூட்டணிக்கு மக்கள் சம்மட்டி அடி கொடுத்துள்ளனர் என்று டெல்லி பேரவை தேர்தல் குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கருத்து தெரிவித்துள்ளார். சேலத்தில் மாநகர மாவட்ட அதிமுக நிர்வாகிகளுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தினார். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டுவிட்டது. சிறுமிகள் முதல் பெண்கள் வரை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுவது கண்டனத்திற்குரியது என்றும், கிருஷ்ணகிரி பள்ளியில் நடைபெற்ற பாலியல் சம்பவம் அதிர்ச்சி அளிக்கிறது என்றும், வேலூரில் ஓடும் ரயிலில் கர்ப்பிணி பெண்ணுக்கு நேர்ந்த சம்பவம் வேதனை அளிக்கிறது என்றும், காவல்துறைக்கே பாதுகாப்பில்லை என்றால் பொதுமக்களுக்கு யார் பாதுகாப்பு கொடுப்பது என்று கேள்வி எழுப்பிய அவர், குற்ற செயலில் ஈடுபடுபவர்கள் எவ்வித அச்சமுமின்றி குற்ற செயலில் ஈடுபடுகின்றனர் எனவும், தமிழகம் கொலை நடைபெறும் மாநில உள்ளது, மோசமான ஆட்சிக்கு இதுவே சான்று என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். மேலும் 2026 சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக தலைமையிலான பலமான கூட்டணி அமையும் எனவும், கூட்டணி குறித்து தேர்தல் நேரத்தில் அறிவிப்போம் எனவும், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தமிழக மக்களுக்கு அல்வா கொடுக்கிறார் எனவும், திமுக ஆட்சியில் அறிவிக்கப்பட்ட வாக்குறுதிகள் பெரும்பாலும் நிறைவேற்றப்படவில்லை என்றும் தெரிவித்த அவர், இந்தியா கூட்டணிக்கு மக்கள் சம்மட்டி அடி கொடுத்துள்ளனர் என்றும், தில்லி பேரவை தேர்தல் குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கருத்து தெரிவித்துள்ளார். முன்னதாக சேலத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பல்வேறு கட்சிகளை சேர்ந்த 300க்கும் மேற்பட்டோர் கட்சி பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். டெல்லி வெற்றி பிரதமர் நரேந்திர மோடியின் வளர்ச்சி அரசியலை மக்கள் தேர்வு செய்துள்ளதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். டெல்லி சட்டசபை தேர்தலில் 48 இடங்களில் பாஜக முன்னிலை வகிக்கிறது. இதனால் 27 ஆண்டுகளுக்கு பிறகு டெல்லியில் பாஜக ஆட்சி அமைக்க உள்ளது. இதனால் பாஜகவினர் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர்.
இந்த நிலையில் எக்ஸ் தள பக்கத்தில் பாஜக வெற்றி குறித்து மாநில தலைவர் அண்ணாமலை பதிவு ஒன்றை பதிவிட்டுள்ளார். அதில் ஊழல் நிறைந்த ஆம் ஆத்மி கட்சியை டெல்லி மக்கள் நிராகரித்து காங்கிரஸ் கட்சியை தொடர்ந்து மூன்றாவது முறையாக அளித்து சட்டமன்ற தேர்தலில் பாஜகவிற்கு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்கியுள்ளனர் என்றும், இன்றைய முடிவுகள் இந்திய ஜனநாயக கூட்டணியில் உள்ள கட்சிகள் பிளவுபடுத்தும் அரசியலை விட நமது பிரதமர் நரேந்திர மோடியின் வளர்ச்சி அரசியலை மக்கள் தேர்ந்தெடுத்துள்ளனர் என்பதை பிரதிபலிக்கிறது என்றும், இந்த அற்புதமான வெற்றிக்காக டெல்லி பாஜகவின் அனைத்து தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் என அண்ணாமலை தெரிவித்துள்ளார். ஈரோடு கிழக்கு சட்டசபை தொகுதிக்கான இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் வி.சி. சந்திரகுமார் 1,14,439 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றுள்ளார். ஈரோடு கிழக்கு சட்டசபை தொகுதிக்கான இடைத்தேர்தல் கடந்த 5ஆம் தேதி நடந்து முடிந்தது. இதற்கான வாக்கு எண்ணிக்கை இன்று காலை 8 மணியளவில் தொடங்கி நடைபெற்று வந்தது. மொத்தம் 17 சுற்றுகளாக நடந்த வாக்கு எண்ணிக்கையில் தொடக்கத்தின் முதலே திமுக வேட்பாளர் வி.சி. சந்திரகுமார் முன்னிலை பெற்றார். இந்நிலையில் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் போட்டியிட்ட ஆளும் திமுகவை சேர்ந்த வேட்பாளர் வி.சி. சந்திரகுமார் வெற்றி பெற்றுள்ளார். அவர் 1,14,439 வாக்குகளை பெற்றுள்ளார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் மாகி சீதாலட்சுமி 23,810 வாக்குகள் பெற்றுள்ளார். இதனால் 90,629 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வேட்பாளர் வெற்றி பெற்றுள்ளார். இந்த தேர்தலில் ஒரு கட்சி தன்னுடைய டெபாசிட்டை உறுதி செய்வதற்கு மொத்தம் 25,777 வாக்குகள் தேவையாக இருந்தன. இந்நிலையில் நாம் தமிழர் கட்சி 23,810 வாக்குகளை பெற்றிருந்தன. இதனால் நாம் தமிழர் கட்சி டெபாசிட் இழந்துள்ளது. இந்த தேர்தலில் நோட்டாவுக்கு 5,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் கிடைத்துள்ளன. மியான்மரில் மோசடி நிறுவனத்தில் சிக்கிய 13 இந்தியர்களை மியான்மர் அரசாங்கம் மீட்டு தங்களது தாயகத்திற்கு பத்திரமாக திருப்பி அனுப்பி வைத்துள்ளது. மியான்மர், கம்போடியா உள்ளிட்ட நாடுகளில் நல்ல சம்பளத்துடன் கூடிய வேலை என கூறி மோசடி கும்பல்கள் வெளிநாட்டவரை ஏமாற்றுகின்றன. இதனை உண்மை என நம்பி பலரும் அங்கு சென்று மோசடியில் சிக்குகின்றனர். அந்த வகையில் மோசடி நிறுவனங்களில் இந்தியா, சீனா உள்ளிட்ட நாடுகளை சேர்ந்த பலர் சிக்கிக் கொண்டனர். இந்த மோசடி நிறுவனங்களில் சிக்கியுள்ள இந்தியர்களை மீட்க மியான்மர் அரசுடன் இணைந்து மத்திய அரசு தீவிர நடவடிக்கை எடுத்து வருகிறது. இந்நிலையில் மோசடி நிறுவனத்தில் சிக்கி தவித்த 13 இந்தியர்கள், 39 சீனர்கள் உட்பட 61 பேரை மியான்மர் அரசாங்கம் மீட்டது. இதனை அடுத்து அவர்கள் அனைவரும் தங்களது தாயகத்திற்கு பத்திரமாக திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டனர். கோவைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனி கவனம் செலுத்தி பல்வேறு திட்டங்களையும் செயல்படுத்தி அரசு நிதிகளையும் வழங்கி வருகிறார் என்று கோவையில் நடைபெற்ற 7வது மலர் கண்காட்சியை தொடங்கி வைத்த அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்தார். கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் நடைபெற உள்ள 2025ஆம் ஆண்டிற்கான 7வது மலர் கண்காட்சியை மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி, வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம், கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்தி குமார் பாடி, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் இணைவேந்தர் தட்சிணாமூர்த்தி, துணைவேந்தர் கீதாலட்சுமி ஆகியோர் கண்காட்சியை திறந்து வைத்தனர். அதன் பின்னர் நிகழ்ச்சியில் அமைச்சர் செந்தில் பாலாஜி உரையாற்றினார். அப்போது வேளாண்மை துறையில் கோவை முதலிடம் பெற்ற நிலையில் தொழில்துறையிலும், கல்வியிலும், மருத்துவத்துறையிலும் கோவை முதலிடம் பெற்றுள்ளது என்றும், அனைத்து துறைகளிலும் முதலிடம் பெற்றுள்ள கோவைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனி கவனம் செலுத்தி பல்வேறு திட்டங்களையும் செயல்படுத்தி அரசு நிதிகளையும் வழங்கி வருகிறார் என்றும், குறிப்பாக வேளாண் துறைக்கு என்று தனி நிதிநிலை அறிக்கையை முதன்முறையாக சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யக்கூடிய வாய்ப்பினை வழங்கி வேளாண் துறை அமைச்சர் தாக்கல் செய்தார் என்றும் அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். ஆனால் கோவைக்கு அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பெருமையை பெற்ற, ஒரு ஆளுமையை பெற்ற மாவட்டமாக கோவை உருவாகி இருக்கிறது. வேளாண்மை துறையில் கோவை முதலிடம் என்ற நிலையிலே, தொழில்துறையில் கோவை முதலிடம், கல்வியில் கோவை முதலிடம், மருத்துவத்தில் கோவை முதலிடம், இப்படி அத்துணை துறைகளிலுமே தமிழ்நாட்டில் கோவை முதலிடத்தில் இருக்கிறது என்று சொன்னால், மாண்பு முதலமைச்சர்கள் கோவைக்கு தனி கவனத்தை செலுத்தி பல்வேறு திட்டங்களையும் அரசினுடைய நிதிகளையும் மாண்பு முதலமைச்சர்கள் வழங்கி வருகின்றார்கள். குறிப்பாக வேளாண்மை துறைக்கென்று ஒரு தனி நிதிநிலை அறிக்கையை முதல் முறையாக சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யக்கூடிய அந்த வாய்ப்பினை மாண்பு முதலமைச்சர்கள் வழங்கி நம்முடைய வேளாண்மை துறை அமைச்சர்கள் அதை தாக்கல் செய்தார்கள். தமிழகத்தில் முதலமைச்சர் மருந்தகம் திறக்கப்படுவதால் அம்மா மருந்தகங்கள் எதுவும் ஒருபோதும் மூடப்படாது என்று நுகர்வோர் பாதுகாப்புத்துறையின் அரசு கூடுதல் தலைமை செயலாளர் டாக்டர் ஜே. ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார்.
சிங்காரத்தோப்பு அமராவதி நகரில் நுகர்வோர் கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டக சாலையில் முதலமைச்சர் மருந்தகம் மற்றும் நியாய விலைக் கடைகளில் கூட்டுறவுத்துறையின் உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் அரசு கூடுதல் தலைமை செயலாளர் டாக்டர் ஜே ராதாகிருஷ்ணன் ஆய்வு செய்தார். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது முதல்வர் மருந்தகம் பிப்ரவரி மாத இறுதிக்குள் துவங்கப்படும் எனவும், தரமுள்ள 186 மருந்துகள் விற்கப்படும் எனவும், 90% மெடிசின் விற்கப்படும் எனவும், இதற்காக இதுவரை 300 தனிநபர்கள் லைசென்ஸ் பெற்றுள்ளனர் என்றும், 440 சொசைட்டிகள் லைசென்ஸ் பெற்றுள்ளது என்றும், 898 மருந்து கடைகள் தயார் நிலையில் உள்ளது என்றும் தெரிவித்தார். மேலும் பிப்ரவரி மாதம் இறுதியில் முதலில் சென்னையில் முதல்வர் மருந்தகம் துவங்கப்பட்டு மறுநாள் தமிழகம் முழுவதும் மருந்து கடைகள் தயார் நிலையில் இருக்கும் என்றும், தமிழகத்தில் முதலமைச்சர் மருந்தகம் திறக்கப்படுவதால் அம்மா மருந்தகங்கள் எதுவும் ஒருபோதும் மூடப்படாது என்றும் தலைமை செயலாளர் டாக்டர் ஜே ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இல்லை, 2 நான் சொல்கிறேங்க. எங்கள் கடைகள் மூலமாக வேட்டி சேலை கொடுக்கப்பட்டு வருதுங்க. அது எங்கள் துறை டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டைலில் வருது. அது கைத்தறி மற்றும் வருவாய்த்துறை மூலமாக வருது. ஆனால் ஒரு டீமாக பண்ணுறோம். நம்மளோட ரெகுலர் தொகுப்பு ஆல்மோஸ்ட் 95 விழுக்காடு எல்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்க. 1 கேஜி அரிசி, 1 கேஜி பருப்பு, அதுக்கப்புறம் நம்மளோட கரும்பு. இதை பொறுத்த வரைக்கும் அந்த பிப்ரவரி கடைசி வரைக்கும் சில இந்த சப்ளை இஷ்யூஸ் இருக்கிறதுனால இந்த டிலே ஆகுது. ஆனால் எங்கள் கடை மூலமாக போகிறதுனால நீங்கள் எங்ககிட்ட கேட்குறீங்க. நாங்கள் அந்த துறை வருவாய்த்துறை மற்றும் அந்த கைத்தறி துறை மூலமாக அதை விரைவுபடுத்துறேன்னு சொல்லியிருக்கோம். இதையும் நீங்கள் சொன்னதை நாங்களே கன்வே பண்ணியிருக்கோம். இது மாதிரி பப்ளிக் சொல்கிறாங்க தட் ஒரு ஃபுல் வந்ததை பூராவுமே நாங்கள் அங்கே கடைக்கு அனுப்பிடுறோங்க ஹோல்சேலில். பட் இது ஒரு டீம் ஒர்க்காக பண்ணிகிட்ருக்கோம். தேங்க்யூ. நமது ஆயுள் காலம் மருத்துவத்துறை வசதியின் மூலம் நீட்டிக்கப்பட்டுள்ளது எனவும், பெண்கள் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்றால் 40 வயதிற்கும் மேற்பட்ட பெண்கள் கண்டிப்பாக புற்றுநோய் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்று தூத்துக்குடியில் நடைபெற்ற கேன்சர் விழிப்புணர்வு முகாமில் அமைச்சர் கீதா ஜீவன் அறிவுறுத்தினார். தூத்துக்குடி வ.உ.சி. கல்லூரி அருகில் உள்ள மாநகராட்சி பிங்க் பார்க்கில் முன்கூட்டியே புற்றுநோயை கண்டறிந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கேன்சர் விழிப்புணர்வு மற்றும் பரிசோதனை முகாம் நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத் தலைமையில் நடைபெற்ற முகாமில் சிறப்பு அழைப்பாளராக தமிழக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் கலந்து கொண்டு முகாமை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். அப்போது கேன்சர் விழிப்புணர்வு முகாமை ஏற்பாடு செய்த மாநகராட்சி நிர்வாகத்திற்கும், ரோட்டரி கிளப்பிற்கும், நெல்லை கேன்சர் கேர் சென்டருக்கும் நன்றி தெரிவித்தார். மேலும் இன்றைய காலகட்டத்தில் இத்தகைய கேன்சர் விழிப்புணர்வு மருத்துவ முகாம் தேவையான ஒன்று எனவும், பெண்கள் கண்டிப்பாக புற்றுநோய் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் எனவும், ஆரம்ப நிலைகளில் கண்டறிந்தால் இந்நோயை சரி செய்ய முடியும் எனவும், பெண்கள் ஆரோக்கியமான சத்தான உணவுகள் மற்றும் பழங்களை உட்கொண்டு நமது உடம்பில் எதிர்ப்பு சக்தி குறையாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்றும், 40 வயது மேற்பட்ட பெண்கள் கண்டிப்பாக புற்றுநோய் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் கீதா ஜீவன் அறிவுறுத்தினார். இதில் மாநகராட்சி ஆணையாளர் மதுபாலன் உள்ளிட்ட துறை சார்ந்த அதிகாரிகள், திரளான பெண்கள் கலந்து கொண்டு புற்றுநோய் பரிசோதனை செய்து கொண்டனர். தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவியை பொறுத்தவரை உச்சநீதிமன்றம் RSS தலைமையிடம் என்ன சொல்கிறதோ அதைத்தான் அவர் செயல்படுத்துவார் என்றும், ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு எந்த மரபும் கிடையாது என்றும், உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தாலும் கண்டித்தாலும் அதனை செயல்படுத்த மாட்டார் என்றும் திண்டுக்கல்லில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல்லில் செயல்படும் தனியார் பள்ளியின் பாதுகாப்பு மாநில மாநாடு நடைபெற்றது. மாநாட்டில் சிறப்பு அழைப்பாளராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் பங்கேற்று உரையாற்றினார். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது உச்சநீதிமன்றம் தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு கண்டனம் தெரிவித்தது குறித்த செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்தார். அப்போது தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவியை பொறுத்தவரை உச்சநீதிமன்றம் RSS தலைமையிடம் என்ன சொல்கிறதோ அதைத்தான் அவர் செயல்படுத்துவார் என்றும், ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு எந்த மரபும் கிடையாது என்றும், உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தாலும் கண்டித்தாலும் அதனை செயல்படுத்த மாட்டார் என்றும் தெரிவித்தார். மேலும் பாஜக வெற்றி மிக அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது எனவும், ஆம் ஆத்மி இந்தியா கூட்டணியில் உள்ளது எனவும், காங்கிரசும் ஆம் ஆத்மியும் பேச்சுவார்த்தையை நடத்தி தேர்தலை சந்தித்திருக்க வேண்டும் எனவும், காங்கிரஸ் கட்சிக்கு இந்தியா கூட்டணியை வலிமைப்படுத்துகிற அனைத்து தார்மீக பொறுப்பும் உள்ளது என்றும், சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் இந்தியா கூட்டணி ஒற்றுமையாக இருந்து தேர்தலை சந்திக்க வேண்டும். அப்போதுதான் பாஜகவினுடைய தில்லுமுள்ளு அரசியலை முறியடிக்க முடியும் என்று தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். பாரதிய ஜனதாவின் சனாதன பாசிசத்தை முறியடிப்பதில் குறியாக இருக்க வேண்டும். இதை நாட்டு மக்கள் காங்கிரசிடமிருந்து எதிர்பார்க்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். உங்க கட்சி நிர்வாகி ஒருத்தர் தாக்கி இருக்கிறாரு. அது தவறான தகவல் என்று காவல்துறையை அறிக்கை வெளியிட்டு
அந்த எஸ்ஐ வந்து பொய் சொல்லியிருக்கிறார், பொய்யான புகார் அளித்திருக்கிறார். அப்படி எந்த சம்பவமும் நடக்கவில்லை. அவருக்கு ஒரு டிரான்ஸ்பர் போட்டிருக்கிறார்கள். அதை தவிர்ப்பதற்காக அவர் இந்த நாடகத்தை ஆடி இருக்கிறார் என்று காவல்துறையை அந்த மாவட்ட காவல் நிர்வாகமே அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. சார், தற்பொழுது டெல்லியில வந்து இந்தியா கூட்டணி வளவளத்து போனது மாதிரி தமிழ்நாட்டிலும் இந்தியா கூட்டணியானது வளவளத்து விடணும் பாரதிய ஜனதாவில் வந்து தமிழிசை அதை பத்தி கருத்து என்ன சார்? அது அவருடைய ஆசையாக இருக்கலாம். அவருடைய ஆசை தமிழ்நாட்டில் நிறைவேறாது என்பதை கடந்த காலமே அவருக்கு உணர்த்தி இருக்கிறது, எதிர்காலமும் உணர்த்தும். குடியாத்தத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மத்திய அரசின் பட்ஜெட் நகல் எரிப்பு போராட்டம் நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பழைய பேருந்து நிலையத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் தமிழ்நாட்டை புறக்கணித்த மத்திய அரசின் மக்கள் விரோத பட்ஜெட் நகல் எரிப்பு போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் துரைசெல்வம் தலைமையில் ஏராளமான கம்யூனிஸ்ட் கட்சியினர் கலந்து கொண்டு மத்திய அரசின் பட்ஜெட் நகலை எரித்து தங்களின் எதிர்ப்பை தெரிவித்தனர். அதன் பின்னர் தற்போதைய மத்திய அரசின் பட்ஜெட்டில் தமிழகத்தை புறக்கணித்து கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதில் மாவட்ட நிர்வாக குழுவின் ஆனந்தன், பிரேம்குமார் உள்ளிட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர். டெல்லி சட்டசபை தேர்தலில் பாஜக வெற்றி பெற்றதை முன்னிட்டு மயிலாடுதுறையில் பாஜகவினர் பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கியும் கொண்டாடினர். டெல்லி சட்டசபை தேர்தலில் பாஜக வெற்றி பெற்றதை அடுத்து அக்கட்சி தொண்டர்கள் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடி வருகின்றனர். 27 ஆண்டுகளுக்கு பிறகு பாஜக ஆட்சி அமைக்க உள்ளது. இந்த நிலையில் மயிலாடுதுறையில் பாஜக மாவட்ட தலைவர் நாஞ்சில் பாலு தலைமையில் திரளான பாஜகவினர் கலந்து கொண்டு கிட்டப்பா அங்காடி முன்பு பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். இதில் தேசிய பொதுக்குழு உறுப்பினர் கோவில் சேதுராமன், மாவட்ட தலைவர் மோடி கண்ணன், ஒன்றிய தலைவர் ஈழவேந்தன், நகர தலைவர் ராஜகோபால், மாவட்ட செயற்குழு உறுப்பினர் மயில் ரவி, இளைஞரணி மாவட்ட தலைவர் பாரதி கண்ணன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாத நிலையில் NLC நிறுவனத்திற்கு நிலம் கொடுத்த விவசாயிகள் கூட்டத்தை புறக்கணித்து வெளிநடப்பு செய்தனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த கோபாலபுரம் மற்றும் கம்மாபுரம் ஆகிய கிராம பகுதிகளில் NLC இந்தியா நிறுவனத்திற்கு நிலத்தையும் வீடுகளையும் கொடுத்துவிட்டு கிராம மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் வளையமாதேவி, மேல்பாதை வளையமாதேவி, கீழ்பாதி, மும்முடி, சோழகன், கத்தாலை உள்ளிட்ட கிராமங்களுக்கு கருணை தொகை வழங்கியதை போன்று கோபாலபுரம் மற்றும் கம்மாபுரம் ஆகிய கிராம மக்களுக்கு ரூபாய் 10 லட்சம் வழங்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற முத்தரப்பு பேச்சுவார்த்தையின் போது கிராம மக்கள் கோரிக்கை விடுத்தனர். பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாத நிலையில் கூட்டத்தை விட்டு விவசாயிகள் வெளியேறினர். அப்போது தற்போது வழங்கப்பட்டு வரும் வாழ்வாதார தொகையை வழங்க வேண்டும், NLC நிறுவனத்திற்கு நிலம் கொடுத்த அனைவருக்கும் நிரந்தர பணி வழங்க வேண்டும் என வலியுறுத்தினர். இக்கோரிக்கைகளை வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். ராஜபாளையத்தில் தனியாக வீட்டில் இருந்த மூதாட்டியிடம் பிசியோதெரபிஸ்ட் என கூறி 13 சவரன் தங்க நகைகளை திருடிய ரகுராமன் என்பவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் கூரை பிள்ளையார் கோயில் தெருவை சேர்ந்த காசியம்மாள் என்ற மூதாட்டி வீட்டில் தனியாக இருந்தபோது அவரை நோட்டமிட்ட ஒருவர் பிசியோதெரபிஸ்ட் பயிற்சி வழங்குவதாக கூறி மூதாட்டி அணிந்திருந்த தங்க நகைகளை திருடி சென்றார். இது தொடர்பாக ராஜபாளையம் வடக்கு காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் அப்பகுதியில் இருந்த CCTV கேமராவின் ஆதாரங்களின் மூலம் தெரியவந்த இருசக்கர வாகனத்தின் பதிவு எண்ணை கொண்டு காவல்துறையினர் விசாரணை நடத்திய போது மூதாட்டியிடம் நகைகளை திருடியது மாடசாமி கோவில் தெருவை சேர்ந்த ரகுராமன் என்பது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து ரகுராமனிடமிருந்து 13 சவரன் தங்க நகைகளை பறிமுதல் செய்த காவல்துறையினர் ரகுராமனை கைது செய்து சிறையில் அடைத்தனர். பொன்னேரி அருகே நடைபெற்று வரும் ஒருங்கிணைந்த நீதிமன்றங்களின் கட்டிடம் கட்டுமான பணிகளை பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர் ஆய்வு செய்தார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் நீதித்துறை நடுவர் நீதிமன்றங்கள், மாவட்ட உரிமையியல் நீதிமன்றம், சார்பு நீதிமன்றங்கள், கூடுதல் மாவட்ட அமர்வு நீதிமன்றம் என 6 நீதிமன்றங்கள் இயங்கி வருகின்றன. வாடகை கட்டிடம், இட நெருக்கடி, பழங்கால கட்டிடம் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் புதியதாக நீதிமன்றங்களுக்கு கட்டிடம் கட்ட இடம் தேர்வு செய்யப்பட்டது. பஞ்சட்டியில் சுமார் 6 ஏக்கர் 35 சென்ட் நிலம் ஆக்கிரமிப்பாளர்களிடமிருந்து மீட்கப்பட்டு நீதிமன்றத்திற்கு ஒதுக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ரூபாய் 49 கோடியே 28 லட்சம் மதிப்பீட்டில் ஒருங்கிணைந்த நீதிமன்றங்கள் கட்டுவதற்காக ஒதுக்கப்பட்ட இடத்தில் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் கட்டுமான பணிகளை பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர் நேரில் ஆய்வு செய்தார்.
அப்போது கட்டிடத்திற்கான வரைபடங்கள் குறித்தும் பணிகள் எவ்வாறு நடைபெற்று வருகிறது என்பது குறித்தும் அதிகாரிகளிடம் கேட்டறிந்ததுடன் பணிகளை விரைந்து முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர் அறிவுறுத்தினார். பழைய நீதிமன்றங்களில் இருக்கின்ற சிரமங்களை பொதுமக்கள் நீண்ட காலமாக அனுபவித்து வருகின்ற காரணத்தினால் இந்த பணிகளை விரைந்து முடிக்க சம்பந்தப்பட்ட ஒப்பந்தக்காரருக்கு சட்டமன்ற உறுப்பினராக நான் சில அறிவுறுத்தியிருக்கிறேன். அவரும் குறிப்பிட்ட காலத்திற்குள் முடித்துக் கொடுப்பதாக வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். ஆக நீண்ட நாட்களாக நிலுவையில் உள்ள பணிகள் மாண்புமிகு நம்முடைய முதல்வர் ஆட்சியில் மிக சிறப்பாக பொன்னேரி சட்டமன்ற தொகுதியில் நிறைவேற்றப்பட்டுள்ளது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக வெற்றிக் கழகத்தின் புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட செயலாளராக அறிவிக்கப்பட்ட அருண் பிரசாந்த் புதுக்கோட்டைக்கு வந்தபோது 500க்கும் மேற்பட்ட தமிழக வெற்றிக் கழகத்தினர் ரோஜாப்பூ மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். தமிழ் திரையுலகில் முன்னணி நட்சத்திரமாக வலம் வந்து கொண்டிருக்கும் திரைப்பட நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை தொடங்கி மாநில மாநாட்டையும் சில மாதங்களுக்கு முன்பு விக்கிரவாண்டியில் வெற்றிகரமாக நடத்தி முடித்தார். அப்போது 2026ஆம் ஆண்டு தமிழக சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பதே நமது இலக்கு என்று மாநாட்டில் பிரகடனப்படுத்தி தமிழக அரசியலில் விஜய் அனலை பற்ற வைத்தார். அதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் மாவட்ட செயலாளர்களையும் பொறுப்பாளர்களையும் விஜய் நியமனம் செய்து வருகிறார். இந்நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட செயலாளராக அறிவிக்கப்பட்ட அருண் பிரசாந்த் புதுக்கோட்டை கந்தர்வக்கோட்டை பேருந்து நிலையத்திற்கு வந்தபோது 500க்கும் மேற்பட்ட தமிழக வெற்றிக் கழகத்தினர் பிரசாந்திற்கு ரோஜா பூமாலை அணிவித்தும் மலர் தூவியும் பட்டாசு வெடித்தும் உற்சாக வரவேற்பளித்தனர். தேசிய நுகர்வோர் கூட்டுறவு இணையத்தின் மூலம் நெல் கொள்முதல் செய்யும் மத்திய அரசின் உத்தரவை தடுத்து நிறுத்த வேண்டும் என வலியுறுத்தி கோபிச்செட்டிப்பாளையத்தில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு முழுவதும் உற்பத்தி செய்யப்படும் நெல் மற்றும் இதர தானியங்களை விவசாயிகளிடமிருந்து தமிழக அரசு நுகர்பொருள் வாணிப கழகத்தின் மூலம் நேரடியாக கொள்முதல் செய்து அதனை மத்திய தொகுப்பிற்கு வழங்கி வருகின்றது. அதன்படி நெல் கொள்முதல் செய்யப்படும் நெல்லிற்கு மத்திய அரசு வழங்கும் ஆதார விலைக்கு கூடுதலாக ஊக்கத்தொகையினை விவசாயிகளுக்கு தமிழக அரசு வழங்கி வருகிறது. இந்நிலையில் இனி வரும் காலங்களில் விவசாயிகளிடமிருந்து நெல்லினை தேசிய நுகர்வோர் கூட்டுறவு இணையத்தின் மூலமாகவே கொள்முதல் செய்யப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. இந்த அறிவிப்பினை எதிர்த்து கோபிச்செட்டிப்பாளையம் பேருந்து நிலையத்தில் விவசாய சங்கத்தின் மாவட்ட செயலாளர் முனுசாமியின் தலைமையில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் மத்திய அரசின் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது தேசிய நுகர்வோர் கூட்டுறவு இணையத்தின் மூலம் மத்திய அரசு நெல் கொள்முதல் செய்வதை கைவிட வேண்டும் என வலியுறுத்தினர். திருவள்ளூரில் 2 சிறுமிகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த 2 நபர்களை காவல்துறையினர் போக்சோ வழக்கில் கைது செய்து சிறையில் அடைத்தனர். திருவள்ளூர் அடுத்த மணவாள நகர் பகுதியை சேர்ந்த 16 வயதுடைய பள்ளி சிறுமி அதே பகுதியை சேர்ந்த சஞ்சய் என்ற இளைஞரை கடந்த 10 மாதங்களாக காதலித்து வந்துள்ளார். சிறுமியிடம் காதலிப்பது போல நடித்து அவரை இளைஞர் பலமுறை பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்துவிட்டு இளைஞர் சில தினங்களுக்கு முன்பு காதலிப்பதை நிறுத்திவிட்டார். இதனால் பாதிக்கப்பட்ட சிறுமி நடந்த சம்பவங்களை தனது பெற்றோரிடம் தெரிவித்தார். இதனையடுத்து இளைஞர் மீது மணவாள நகர் காவல் நிலையத்தில் பெற்றோர் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் காவல்துறையினர் சஞ்சய் என்ற இளைஞரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். இதேபோன்று ஊத்துக்கோட்டை பகுதியை சேர்ந்த 16 வயதுடைய பள்ளி சிறுமியை பாலியல் சீண்டல் செய்த தனியார் நிறுவன ஊழியர் பாலாஜி என்பவர் மீது சிறுமியின் பெற்றோர் ஊத்துக்கோட்டை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் இளைஞர் பாலாஜியை காவல்துறையினர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். கோபி வட்டாட்சியர் அலுவலகத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்த 20 சவரன் தங்க நகைகள் மாயமானது குறித்து அலுவலக ஊழியர்களிடம் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு வழக்கின் திருப்பமாக நீதிமன்ற உத்தரவின்படி பொது ஏலம் மூலம் விற்பனை செய்வதற்காக நீதிமன்ற உத்தரவின்படி 20 சவரன் தங்க நகைகள் மண்டல துணை வட்டாட்சியராக பணிபுரிந்து வந்த உத்திரசாமியிடம் ஒப்படைக்கப்பட்டது. அவர் பணி மாறுதலில் சென்றுவிட்ட நிலையில் தற்போது தங்க நகைகள் வைக்கப்பட்டிருந்த பெட்டி இளநிலை வருவாய் அலுவலராக பணியில் இருக்கும் இந்திராணியிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு வட்டாட்சியர் அலுவலக பணியில் இருந்த கிராம உதவியாளர் ஒருவர் வட்டாட்சியர் அலுவலக அறையில் இருந்த பீரோ திறந்து கிடப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார்.
அதன் பின்னர் நகை பெட்டியின் சாவி கிடைக்காத நிலையில் பெட்டியை உடைத்து பார்த்தபோது அதில் வைக்கப்பட்டிருந்த 20 சவரன் தங்க நகைகள் காணாமல் போனது தெரிய வந்தது. இதனை அடுத்து நகைகள் மாயமானது குறித்த வட்டாட்சியர் சரவணன் கோபி காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அலுவலக ஊழியர்களிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். நாகை மாவட்டத்தில் நெல் அறுவடை செய்வதற்கு அறுவடை இயந்திரம் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் வேளாண் பொறியியல் துறையிடம் 3 அறுவடை இயந்திரங்கள் மட்டுமே உள்ளதால் கூடுதல் இயந்திரங்களை வரவழைக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாகை மாவட்டத்தில் இந்த ஆண்டு ஒருபோக சாகுபடியாக சுமார் 1,50,000 ஏக்கர் பரப்பளவில் விவசாயிகள் நெல் சம்பா சாகுபடி செய்துள்ளனர். பருவம் தவறி பெய்த மழை மற்றும் பனிப்பொழிவு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் பெரும்பாலான விளைநிலங்களில் அறுவடைக்கு தயாரான நிலையில் நெற்கதிர்கள் வயலில் சாய்ந்து வீணாகி வருகிறது. இந்த சூழலில் எஞ்சிய நெற்பயிர்களை அறுவடை செய்து ஓரளவிற்கு மகசூல் காணலாம் என்ற நம்பிக்கையில் விவசாயிகள் உள்ளனர். மாவட்டம் முழுவதும் பரவலாக எந்த ஆண்டும் இல்லாத அளவிற்கு இந்த ஆண்டு சம்பா சாகுபடி மேற்கொண்ட காரணத்தால் அறுவடை இயந்திரத்திற்கான தட்டுப்பாடு கடுமையாக நிலவி வருகிறது. ஒரு சில விளைநிலங்களில் விவசாயிகள் அறுவடை இயந்திரங்களை நம்பி ஏமாந்த சூழலில் பணியாளர்கள் மூலம் கையால் அறுவடை செய்து வருகின்றனர். இதனால் இரட்டிப்பு செலவு ஏற்படும் என்பதாலும் அறுவடை இயந்திரத்திற்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாலும் கூடுதல் அறுவடை இயந்திரங்களை மாவட்ட நிர்வாகம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் சந்திரகுமார் வெற்றி பெற்றதை கொண்டாடும் வகையில் கோவையில் காங்கிரஸ் கட்சியின் மனித உரிமை துறையினர் பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். கடந்த 5 ஆண்டுகளில் 3வது முறையாக தேர்தலை சந்தித்துள்ள ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு கடந்த 5ஆம் தேதி நடைபெற்றது. இந்நிலையில் இன்று நடைபெற்ற எண்ணிக்கையில் ஆரம்பம் முதலே திமுக வேட்பாளர் சந்திரகுமார் முன்னிலை பெற்று வருகிறார். இந்நிலையில் இதனை கொண்டாடும் விதமாக கோவை உக்கடம் பகுதியில் காங்கிரஸ் மனித உரிமைத்துறை மாநில பொதுச் செயலாளர் இமயம் ரஹ்மத்துல்லா தலைமையில் காங்கிரஸ் கட்சியின் மனித உரிமைத்துறையினர் பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். இதில் ஆண்கள் பெண்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலையில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் நடைபெற்ற ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் தேர்வு மையத்தை மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் ஆய்வு செய்தார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் நடைபெறும் ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் தேர்வான 2 மற்றும் 2A முதன்மை பணிக்கான எழுத்துத் தேர்வு திருவண்ணாமலை கிரிவல பாதையில் அமைந்துள்ள கலைஞர் கருணாநிதி அரசு கலைக்கல்லூரியில் நடைபெற்றது. காலையில் தேர்வு எழுத வந்த தேர்வாளர்கள் கை கடிகாரம், செல்பேசி, கால்குலேட்டர் உள்ளிட்ட மின்னணு சாதனங்களை எடுத்து செல்ல அனுமதி மறுக்கப்பட்டு பரிசோதனைக்குட்படுத்த பின்னரே உள்ளே அனுமதிக்கப்பட்டனர். தேர்வு மையத்தை மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் ஆய்வு செய்தார். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தேர்வு எழுத மொத்தம் 443 நபர்கள் விண்ணப்பித்திருந்த நிலையில் 425 பேர் கலந்து கொண்டு தேர்வினை எழுதி வருகிறார்கள் என்றும் 18 பேர் தேர்வு எழுத வரவில்லை எனவும் மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் தெரிவித்தார். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் கீழ்பெண்ணாத்தூர் பகுதியில் கட்சி கொடியை ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் சந்தைமேடு பகுதியில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் ஒன்றிய செயலாளர் ஜேசுதாஸ் தலைமையில் தமிழக வெற்றி கழகத்தின் கொடியை ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் திருவண்ணாமலை மேற்கு மாவட்ட செயலாளர் கதிரவன் கலந்து கொண்டு தமிழக வெற்றி கழகத்தின் கொடியை ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். நிகழ்ச்சியில் ஒன்றிய மகளிர் அணி தலைவி, நகர செயலாளர், நகர பொருளாளர், ஒன்றிய அவைத் தலைவர், நகர மகளிர் அணி தலைவி உட்பட மாவட்ட, ஒன்றிய, நகர பொறுப்பாளர்கள், தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஆர்.எஸ். மங்கலம் அருகே பட்டா பெயர் மாற்றம் செய்வதற்கு ரூபாய் 37,000 லஞ்சம் கேட்ட கிராம நிர்வாக அலுவலரை காவல்துறையினர் தேடி வரும் நிலையில் லஞ்சம் பெற்ற சேவை மைய உரிமையாளர் அகமது ஜஃப்ரின் அலி என்பவரை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கைது செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் ஆர்.எஸ். மங்கலத்தை அடுத்த குமிழேந்தல் கிராமத்தை சேர்ந்த நபர் தனது பெயரில் உள்ள சொத்திற்கு பட்டா பெயர் மாற்றம் செய்ய வேண்டும் என பகவதி மங்கலம் கிராம நிர்வாக அலுவலர் பார்த்திபனை சந்தித்து விவரம் கேட்டார். அப்போது பட்டா மாற்றம் செய்ய வேண்டுமானால் ரூபாய் 37,000 தர வேண்டும் எனவும் அதனை தனக்கு தெரிந்த சேவை மைய உரிமையாளரிடம் கொடுக்க வேண்டும் எனவும் கிராம நிர்வாக அலுவலர் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த மனுதாரர் லஞ்சம் கொடுக்க விரும்பாத நிலையில் ராமநாதபுரம் ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு பிரிவு காவல்துறையினரிடம் புகார் அளித்தார். புகாரின் பேரில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினரின் அறிவுறுத்தலின்படி ரசாயனம் தடவிய ரூபாய் 37,000 ஆர்.எஸ். மங்கலத்தில் உள்ள சேவை மைய உரிமையாளர் அகமது ஜஃப்ரின் அலி என்பவரிடம் மனுதாரர் கொடுத்தார்.
அப்போது அங்கு மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கையும் களவுமாக பிடித்து சேவை மைய உரிமையாளர் அகமது ஜஃப்ரின் அலியை கைது செய்தனர். இதனை அறிந்து தலைமறைவாகியுள்ள கிராம நிர்வாக அலுவலர் பார்த்திபனை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். சென்னை கோயம்பேட்டில் ரோஹிணி திரையரங்கில் திரையிடப்பட்டுள்ள விடாமுயற்சி திரைப்படத்தை பார்ப்பதற்காக இருசக்கர வாகனத்தில் சென்ற தம்பதியினர் சாலையில் நிலை தடுமாறி கீழே விழுந்ததில் கணவர் கண்முன்னே லாரி ஏறியதில் மனைவி பரிதாபமாக உயிரிழந்தார். திருவேற்காடு கணபதி நகர் பகுதியை சேர்ந்த பெருமாள் என்பவர் தனது மனைவி இசக்கியம்மாளை இருசக்கர வாகனத்தில் அழைத்துக் கொண்டு கோயம்பேட்டில் உள்ள ரோஹிணி திரையரங்கில் திரையிடப்பட்டுள்ள அஜித்தின் விடாமுயற்சி திரைப்படத்தை பார்ப்பதற்காக சென்றனர். வானகரம் சிக்னல் அருகே சென்றபோது இடதுபுறத்திலிருந்து வலதுபுறமாக இருசக்கர வாகனத்தை திருப்பிய போது நிலை தடுமாறி கீழே இருவரும் விழுந்ததில் பின்னால் வந்த டாரஸ் லாரி இசக்கியம்மாள் மீது ஏறியதில் கணவர் கண்முன்னே மனைவி உடல் நசுங்கி பரிதாபமாக உயிரிழந்தார். கணவர் பெருமாள் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினார். இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போரூர் காவல்துறையினர் உயிரிழந்த இசக்கியம்மாளை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். காயமடைந்த பெருமாளை சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் வழக்கு பதிவு செய்து லாரி ஓட்டுநரிடம் விசாரணை மேற்கொண்டனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலின் தைப்பூச விழாவிற்கு வருகை தரும் பக்தர்கள் சிரமமின்றி தரிசனம் செய்வதற்கான பணிகள் டிஎம்பி வங்கி சார்பில் நடைபெற்று வருகிறது. முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் பிப்ரவரி 10ஆம் தேதி முருகனை கண்டெடுத்த நிகழ்வை கொண்டாடும் விதமாக ஸ்ரீ சண்முகர் ஆண்டு விழாவும் 11ஆம் தேதி தைப்பூச திருவிழாவும் வெகு விமரிசையாக நடைபெற உள்ளது. தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு திருச்செந்தூர் முருகன் கோவிலில் தற்போதே பக்தர்கள் குவிந்த வண்ணம் உள்ளனர். மேலும் திருவிழாவிற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு பக்தர்கள் வருகை தந்த வண்ணம் உள்ளனர். கோவிலுக்கு வருகை தரும் பக்தர்கள் இடையூறின்றி தரிசனம் செய்ய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் கோவில் தக்கார் அருள்முருகன் ஏற்பாட்டில் திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி சாலையில் கோவிலுக்கு வருகை தரும் பக்தர்கள் தரிசனம் செய்ய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இதற்காக டிஎம்பி வங்கி சார்பில் பணிகள் நடைபெற்று வருகிறது. மேலும் திருநெல்வேலி சாலையில் வேட்டையாடு மண்டபத்தில் திருநெல்வேலி சாலை வழியாக வரும் பக்தர்களுக்கு குடிநீர் வசதி மற்றும் தங்கும் வசதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. குன்றத்தூரில் கும்பாபிஷேகம் நடைபெற்ற பெருமாள் திருக்கோவில் நடையை திறப்பதற்கு தாமதம் ஏற்பட்டதை கண்டித்து அதிமுக நகரமன்ற உறுப்பினர் ராஜா பக்தர்களுடன் இணைந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார். குன்றத்தூரில் மிகவும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலின் உப கோவிலான திரு ஊரக பெருமாள் திருக்கோவில் மலையின் கீழ் பகுதியில் அமைந்துள்ளது. இந்நிலையில் கடந்த 3ஆம் தேதி இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. இதனிடையே பெருமாள் கோவிலின் நடை திறக்கப்படாததால் துளசி மாலை பூக்களுடன் பக்தர்கள் கோவிலின் வாசலில் காத்திருந்தனர். இதனை கண்ட அதிமுக நகர்மன்ற உறுப்பினர் ராஜா பக்தர்களுடன் இணைந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். டெல்லி தேர்தலில் நல்லாட்சி வெற்றி பெற்றது. பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். டெல்லி சட்டசபை தேர்தலில் 40 தொகுதிகளில் வெற்றி பெற்று பாஜக ஆட்சியை பிடித்தது. இந்தியா கூட்டணிக்கு மக்கள் சம்மட்டி அடி கொடுத்துள்ளனர். டெல்லி பேரவை தேர்தல் குறித்து கருத்து தெரிவித்தார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. பிரதமர் நரேந்திர மோடியின் வளர்ச்சி அரசியலை டெல்லி மக்கள் தேர்வு செய்துள்ளனர். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கருத்து. ஈரோடு கிழக்கு சட்டசபை தொகுதிக்கான இடைத்தேர்தலில் 1,14,439 வாக்குகள் பெற்று திமுக வேட்பாளர் வி.சி. சந்திரகுமார் வெற்றி. மியான்மரில் மோசடி நிறுவனத்தில் சிக்கிய 13 இந்தியர்களை மீட்டது மியான்மர் அரசாங்கம். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.